உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள் ILC தமிழ். உயிரோடு தமிழில் அன்பர்களே, அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இரா மைதர் இணைகின்றார். வணக்கம் இரா மைதரன். வணக்கம் தானே அன்பர்களுக்கும் நேர வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இன்றும் கூட நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். இரா மைதரன், கடந்த வாரம் நீங்கள் விரிவாக எங்களோடு கூறினீர்கள் எவ்வாறு இந்த கட்சிகள் கூட்டாக இணைந்து இந்த தேர்தலில் போட்டியிடப் போகிறார்கள் விடயங்களை கூறினீர்கள். மீண்டும் நிறைய மாற்றங்கள் அங்கே வந்திருக்கின்றது. கடந்த வாரத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சங்க கூட்டணி அவர்களுடைய முயற்சி எந்த நிலையில் இருக்கின்றது என்பதை கூறுவீர்களா எங்களுடைய உறவுகளுக்கு? உண்மைதான். நாங்கள் தொடர்ச்சியாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நிலவரங்கள் தொடர்பாகத்தான் பார்க்க வேண்டிய நிலைமை இருக்கின்றது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஏப்ரல் மாதத்தில் இன்னும் தேதி அறிவிக்கப்படாத ஒரு நிலைமையிலே ஏப்ரல் மாதத்திலே இறுதிப் பகுதியிலே தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக அரசரப்பிலிருந்து தேர்தல் திணைக்களத்திலிருந்து ஆணித்தரமாக கூறப்பட்டு வருகின்றது. இப்போது கட்சிகள் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்கின்ற நடவடிக்கைகள் ஆரம்பித்திருக்கின்றன. அந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்பது வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் கடந்த ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தலை விட ஒரு அதிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாக இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திகழ்கின்றது. ஆகவே நாங்கள் அந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல், அந்த தேர்தல் தொடர்பான நகர்வுகள், அந்த கூட்டணி அமைப்புகள், அதனுடைய சாதக பாதக தன்மைகள், தமிழர் தாயகத்திலே தமிழ் தேசிய அரசியலுடைய போக்கு, அது எவ்வாறான ஒரு மாற்றத்தை கொண்டு வரப் போகின்றது, தமிழ் தேசிய அரசியலிலே எவ்வாறான செல்வாக்கு செலுத்தப் போகின்றது என்பது தொடர்பாக நாங்கள் நிச்சயமாக ஒரு தொடர்ச்சியாக உரையாட வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய தினமும் நாங்கள் பார்க்கின்ற போது உண்மையிலே அந்த சங்க கூட்டணி தான் ஒரு வடக்கு கிழக்கிலே ஒரு பரந்துபட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு பின்னர் ஒரு 5 கட்சிகள் சேர்ந்ததாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்கின்ற ஒரு கூட்டணி உருவாக்கப்பட்டது. அது ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பாக அது உருவாக்கம் பெற்று பின்னர் அந்த கட்சிகளுடைய ஒரு சுயநல போக்கு காரணமாகவும் அந்த தமிழ் மக்கள் பொதுச்சபையில இருந்தவர்களுடைய ஒரு கையாளாகத்தனம், அவர்களுடைய தேர்தல் ஆசைகள், இவை அனைத்துமே சேர்ந்து அரசியல் கட்சிகள், சிவில் சமூகம் என்று பாரபட்சம் இல்லாமல் அவர்களின் எல்லோரும் சேர்ந்து அந்த தமிழ் மக்கள் ஒரு ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதுக்கு பின்னரான கடந்த 15 ஆண்டுகளில் தோற்றம் பெற்ற ஒரு தமிழ் மக்கள் பொது கட்டமைப்பை சிதைத்து சின்ன பின்னமாக்கி இன்று இவ்வாறான ஒரு நிலைமையிலே கொண்டு வந்து விட்டிருக்கின்றார்கள். அந்த இடத்தில் நின்று கூட அந்த சங்கு சின்னம் ஒரு தமிழ் மக்களுடைய ஒரு நிலைப்பாடாக, ஒரு கூட்டு ஒற்றுமையினுடைய சின்னமாக அந்த சங்கு சின்னம் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரால் பயன்படுத்தப்பட்டது. அது பின்னர் எவ்வாறு இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி களவாடி சென்ற என்பது தொடர்பாக நாங்கள் நீண்ட விரிவாக பல நிகழ்ச்சியில பார்த்துக்கோம். இப்போது அதையெல்லாம் கடந்து ஒரு சங்க கூட்டணி மேலும் பல கட்சிகளை இணைத்துக் கொண்டு அந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே ஒரு கூட்டணி அமைக்கிற முயற்சி ஈடுபட்டதை நாங்கள் ஏற்கனவே விரிவாக பார்த்துக்கிறோம். அந்த கூட்டணி முயற்சி என்பது ஒரு தமிழர் தேசம் சார்ந்ததாக அல்லாமல் ஒரு சுயநல காரணங்களுக்காக அவர்கள் தங்களுடைய இருப்பையும் தங்களுடைய அரசியல் எதிர்காலத்தையும் பாதுகாக்கிற நோக்கத்தோடு தான். ஏன்னால் அப்படியான நிலைப்பாட்டோடு சென்றவர்கள் தான் அவர்கள் டக்ளஸ் தேவானந்தாவுக்கும் அழைப்பு விட்டார்கள். டக்ளஸ் தேவானந்தாவிடம் பிரிந்து சென்ற சந்திரகுமாரையும் அரவணைத்து வைத்திருக்கின்றார்கள். இதுதான் அந்த சங்க கூட்டணியினுடைய பலகீனத்துக்கும் உடைவுக்கும் காரணமாக இருக்கு. ஏற்கனவே நாங்கள் கடந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம். நீதியரசர் CV விக்னேஸ்வரன் அவருடைய கட்சி பகிரங்கமாக அறிவித்து விட்ட தாங்கள் இந்த சங்க கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக. அதே போன்று ஐங்கரநேசனும் பகிரங்கமாக தமிழ் தேசிய பசுமை இயக்கமும் அந்த சங்க கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்திருக்கின்றது. இப்போதைய நிலைமையில அந்த சங்க கூட்டணி என்பது செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் மட்டும் ஏனைய தமிழ் கட்சிகளோடு இணைந்து கூட்டணியாக போட்டியிடுவதென்றும் ஏனைய வடக்கு கிழக்கில் இருக்கின்ற ஏனைய பகுதிகளிலே DTNA-வாக சங்க கூட்டணி, அதாவது அந்த 5 கட்சிகளும் இணைந்து அவர்கள் போட்டியிடுவதாக அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். ஆகவே இப்போது யாழ்ப்பாணத்திலே மேலதிகமாக பார்க்கின்ற போது சந்திரகுமாருடைய கட்சியையும் தவராசா சரவணபவன் அவர்களுடைய ஜனநாயக தமிழரசு கட்சியையும் அவர்கள் இணைத்து என்றால் அதிலே எஞ்சி இருப்பது அவர்கள் தான். ஜனநாயக 2 கட்சிகள் வெளியேறிவிட்டன. ஆக இப்போது அவர்கள் யாழ்ப்பாணத்திலே சந்திரகுமாருடைய சமத்துவ மக்கள் கட்சியும் அகில ஜனநாயக தமிழரசு கட்சியும் சேர்ந்து யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியிலே போட்டியிட இருப்பதாக செல்வம் அடைக்கலநாதன் கூறியிருக்கின்றார். ஆனால் இந்த நேரத்திலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியிலே ஜனநாயக போராளி கட்சியினுடைய இருப்பு கூட ஒரு கேள்விக்குறியானதாக இருக்கும் என்று அறியக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. ஆனால் அவர்களும் இந்த சந்திரகுமார் தரப்பு அதிலே உள்வாங்கப்பட்டதாக இருக்கட்டும், டக்ளஸ் தேவானந்தாவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட விடயம், டக்ளஸ் தேவானந்தா மக்கள் நலன் சார்ந்த கூட்டணியாக இருந்தால் அதை பரிசீலிக்க தயாராக இருக்கின்றனர் என்று அவர் கூறிய விடயங்கள், இவை அனைத்தையுமே வைத்து அவர்கள் ஒரு ஜனநாயக போராளிகள் கட்சி அதிலிருந்து
இவ்வாறான ஒரு நிலைமை வருமாக இருந்தால் ஜனநாயக போராளிகள் கட்சியும் அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறும் என்ற ஒரு நிலைப்பாடு அவர்களுக்குள் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அப்படி பார்த்தால் சங்க கூட்டணிக்குள் பாரிய பிளவு. அவர்கள் எடுத்த முடிவு சந்திரகுமாரை அரவணைத்ததும், டக்ளஸ் தேவானந்தாவுக்கு அழைப்பு தூது அனுப்பியதும், இந்த 2 விடயங்களும் சங்க கூட்டணியை மேலும் பலகீனப்படுத்துகின்ற ஒன்றாக மாறி இருக்கின்றது. இப்ப இதுதான் நாங்க ஆரம்பத்திலே கூறுறோம். இது வந்து ஒரு தமிழ் மக்களுடைய தமிழ் தேச நலன் சார்ந்த ஒரு கூட்டணியாகவோ, அந்த சித்தாந்தத்தின் அந்த சிந்தனையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கூட்டணி முயற்சியாக இல்லை. இவர்கள் எதை தின்றால் பித்தம் தெளியும் என்ற அடிப்படையில இவர்கள் சில கூட்டல் கழித்தல் கணக்குகளை போட்டுக்கொண்டு இவ்வாறான ஒரு நகர்வுகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த முயற்சியை எவ்வாறு தமிழ் அரசியல் பரப்பிலே இந்த விடயங்கள் எவ்வாறு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கணும், அதே போல மக்கள் மத்தியிலும் இது நிச்சயமாக ஒரு புறக்கணிக்கப்படக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே ஒரு ஆணித்தரமாக கூற முடியும். ஓரளவுக்கு கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து செயல்பட்டால் ஒரு ஆரோக்கியமான விடயம் என்று நாங்கள் பார்த்து கொண்டு வந்திருக்கின்றோம். அது தொடர்பாக நான் தொடர்ச்சியாக கேள்வியை கேட்பதற்கு முன்னதாக தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு என்னவாக இருந்தது? குழப்பமான ஒரு நிலையில் இருந்தார்கள். நான் நினைக்கிறேன் ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள். என்ன முடிவுக்கு வந்திருக்கிறார்கள்? என்ன நிலை? தமிழரசு கட்சியும் அவர்களும் பேசிக் கொண்டிருந்தார்கள். இவர்களுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக சி.வி.கே. சிவஞானம் அவர்கள், தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவராக இருக்கிற சி.வி.கே. சிவஞானம் அவர்கள் இந்த சங்க கூட்டணியினுடைய முயற்சிக்கு பின்னர் கடும் அதிருப்தியில் இருப்பதாகவும், அவர்கள் மீண்டும் செல்வம் அடக்கலநாதன் தரப்பினருக்கு ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார்கள். அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயல்படுவதிலே தமிழரசு கட்சி தொடர்ந்தும் தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு சொன்னால் டெலோ, புலட், இப்ப இறுதியாக டெலோவும் புலட்டும் தமிழரசு கட்சியும் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தது. ஆகவே அந்த ஜனநாயக போராளிகள் கட்சி, அதுல ஜனநாயக போராளிகள் கட்சி இவர்கள் எவ்வளவு தூரம் அதில் உள்வாங்க காத்திருக்கிறார்கள் தெரியவில்லை. இப்ப இவர்களுடைய சி.வி.கே. சிவஞானம் என்று சொன்னால் சுமந்திரன் தரப்பினுடைய நிலைப்பாடு என்பது ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக என்று சொன்னால் டெலோவையும் புலட்டையும் இணைத்துக் கொண்டு ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக, என்னால் இது தமிழரசு கட்சியாகத்தான் இப்போது போட்டியிட போகின்றார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது இல்லாமல் போய்விட்டது. ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்றால் இறுதியாக இருந்த அந்த 3 கட்சிகளை, 4 கட்சிகளோ இல்லை 3 கட்சிகளை இணைத்துக் கொண்டு நாங்கள் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கூட்டணியாக செயல்பட தயாராக இருக்கின்றோம். அது தொடர்பாக பேசுவதாக இருந்தால் பேசலாம் என்ற அடிப்படையில் சி.வி.கே. சிவஞானம் பதில் அனுப்பியிருக்கின்றார். ஆனால் இவர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியிலே இவர் ஸ்ரீகாந்தா சிவாஜிலிங்கம் தரப்பினருடைய தமிழ் தேசிய கட்சியும், ஜனநாயக போராளிகள் கட்சியும், டெலோ, புலட், இபிஆர்ல. ஆகவே டெலோவையும் புலட்டையும் இது வந்து ஒரு கூட்டணியை உடைக்கின்ற ஒரு முயற்சியாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னால் தமிழரசு கட்சிக்கு போட்டியாக ஒரு வலுவாக 5 இல்லை 6 கட்சிகள் இணைந்த ஒரு கூட்டணியாக இருக்கின்ற அந்த டிடிஎன்ஏவை பிளவுபடுத்துவதற்கு இவர்களுக்கு ஒரு எலும்பு துண்டை தூக்கி போடுவது, நாய்களுக்கு எலும்பு துண்டை போட்டு அவர்களை மயக்குவதை போன்று டிடிஎன்ஏக்கள் இருக்கின்ற செல்வம் தரப்புக்கும் சித்தார்த்தன் தரப்புக்கும் இவர்கள் ஒரு ஒரு தூண்டலை போடுகின்றார்கள். நீங்கள் டிஎன்ஏவாக வீட்டு சின்னத்திலே போட்டியிடுவதாக இருந்தால் வாருங்கள் பேசலாம் என்று. இது இந்த எதிர் தரப்பை பலகீனப்படுத்துகின்ற ஒரு முயற்சியாகத்தான் இது அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனால் நான் நினைக்கின்றேன் அவர்களும் தெரியும். இப்போது ஸ்ரீதரனுடைய பாடே எவ்வாறான நிலைமையில இருக்கின்றது என்பது அவர்களுக்கு தெரியும். ஆகவே சுமந்திரனுடைய நயவஞ்சகத்தனமான அழைப்பை ஏற்று அவர்கள் செல்வதற்கு அதாவது சொல்வார்கள், அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக இப்போது இருக்கின்ற இந்த கூட்டணியையும் விட்டுவிட்டு அங்கே சென்று என்ன செய்வதென்று சிந்தித்தார்களோ தெரியவில்லை. அதுக்கான சரியான சமிக்கைகள் வெளிப்படுத்தப்படாத நிலையிலே தமிழரசு கட்சி தனித்து வடக்கு கிழக்கிலே போட்டியிடும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அதற்கான வேட்புமனுக்களும் மும்முரமாக தமிழரசு கட்சி சார்பாக தாக்கல் செய்யப்படுகின்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இருந்தாலும் சி.வி.கே. சிவஞானம் மூலமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இணைந்து அந்த டெலோ புலட்டோடு சேர்ந்து போட்டியிடுகின்ற நிலைப்பாட்டை அவர்கள் இப்போதும் கதவுகள் திறந்து வைத்திருப்பதாகத்தான் சொல்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். வடக்கு கிழக்கில் வெற்றி உறுதி என்று சுத்துமாத்து பேர்வழி கூறியிருக்கின்றார். இது சாத்தியமா? உண்மையிலே சுமந்திரன் அவர்கள் உண்மையிலே அவர் எதை எடுத்துக்கொண்டாலும் அவருக்கு ஒரு மறைமுக நிகழ்ச்சி நிரல் இருக்கின்றது. தமிழ் தேசிய அரசியலை சின்ன பின்னமாக்க வேண்டும், ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதற்கு பிற்பாடு தமிழ் மக்களுடைய கூட்டு பலத்தை சிதைப்பது, ஆயுதங்கள் கிட்டத்தட்ட 1970ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் இருந்து தமிழ் மக்களுடைய காப்பரனாக தமிழ் இளைஞர்களுடைய கைகளில் ஏந்தப்பட்ட ஆயுதம் தான் அந்த ஒரு காப்பரனாக திகழ்ந்தது. தமிழ் மக்களுடைய உரிமையினுடைய அரணாகவும் அதுதான் திகழ்ந்தது. தமிழ் மக்களுக்கு எதிராக பிரயோகிக்கப்பட்ட அடக்குமுறைகளை தடுத்து நிறுத்தி தமிழ் மக்களை தலைநிமிர வைத்து தமிழ் மக்களுக்கான எல்லையை வரையறுத்து தமிழ் மக்களுக்கான ஒரு சுயநிர்ணய உரிமையை உலகத்துக்கு உரைக்கக்கூடிய வகையில இன்றும் தமிழர்கள் ஒரு சுயநிர்ணய உரிமைக்குரிய ஒரு தேசிய இனம் என்பதை ஆணித்தரமாக முரசறையக்கூடிய வகையிலான ஒரு அந்த உயர்ந்த நிலையை கொடுத்தது அந்த ஆயுத போராட்டமும் அந்த தமிழ் இளைஞர்களுடைய கைகளில் ஏந்தப்பட்ட ஆயுதமும்.
தலைவர் அவர்கள் கூறியதைப் போன்று வரலாற்றினுடைய முன்னைய விடுதலை போராளிகள் கூறியதைப் போன்று நாம் என்ன ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை எதிரிதான் தீர்மானிக்கிறார் என்ற வகையிலே சிங்கள பௌத்த பேரினவாதம் தமிழ் மக்கள் மீது கட்டவிழ்த்து விட்ட ஒரு மிலேச்சத்தனமான படுகொலை. அந்த படுகொலை தான் தமிழ் இளைஞர்களை எந்த திசையிலே செல்ல வேண்டும் என்பதை தீர்மானித்தது. தந்தை செல்வநாயகம் அவர்கள் தலைமையிலே ஒரு மிகவும் காந்திய வழியிலே, மிகவும் அகிம்சை வழியிலே அவர்கள் தமிழ் மக்களுடைய உரிமைக்காக எவ்வளவோ விட்டுக் கொடுப்புகளை மேற்கொண்டு, அவர்களுடைய சமஷ்டி கோரிக்கையை கூட கைவிட்டு, மாவட்ட சபையை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்கின்ற அளவுக்கு அவர்கள் டட்லி செல்வா ஒப்பந்தம், பண்டா செல்வா ஒப்பந்தம் என்று பல ஒப்பந்தங்களை அவர்கள் மேற்கொண்டார்கள். ஆனால் ஏமாற்றப்பட்டதுதான் மிச்சம். ஒப்பந்தங்கள் கிழித்தெறியப்பட்டு தமிழர்கள் ஏமாற்றப்பட்டார்கள், தமிழ் தலைவர்கள் ஏமாற்றப்பட்டார்கள், அவர்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது, இரத்த காயங்கள் ஏற்படுத்தப்பட்டது, பல திட்டமிட்ட படுகொலை நடவடிக்கைகள் தமிழர் தாயகத்திலே அரங்கேற்றப்பட்டது. இதனுடைய ஒரு எதிர்வினையாகத்தான் ஆயுத போராட்டம் தமிழ் பகுதியிலே முகிழ்ந்தது. ஆகவே அந்த ஒரு பின்னணியை நாங்கள் வைத்து பார்க்கின்ற போது, சுமந்திரன் அவர்களுடைய அந்த நிலைப்பாடு என்பது முள்ளிவாய்க்காலிலே ஆயுதங்கள் மௌனிக்கப்படுகின்ற போது, அந்த 70 கால பகுதியிலே இவ்வாறான ஒரு நிலையிலே அந்த ஆயுத போராட்டம் உருவாக்கப்பட்டு, அதாவது அரசியல் போராட்டம் திடமிருந்து ஆயுத போராட்டத்தின் மூலமாக தமிழ் மக்களுடைய விடுதலை அரசியல் என்பது எவ்வாறு ஒரு முன்கொண்டு செல்லப்பட்டதோ, அதே நிலைமையிலே ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதுக்கு பின்னர் இருக்கின்ற அரசியல் வழியினூடாக, ஏனால் விடுதலை புலிகள் தந்தை செல்வநாயகம் உள்ளிட்டவர்கள், அமிர்தலிங்கம் போன்றவர்கள், அவர்கள் எவருமே ஒரு ஆயுத போராட்டத்துக்கான விதையை அவர்கள் போடவில்லை. அந்த சூழ்நிலை அந்த இளைஞர்களுடைய கைகளில் அந்த ஆயுத போராட்டத்தை கையெழுத்தது. ஆனால் விடுதலை புலிகளுடைய தலைமை முள்ளிவாய்க்கால் 2009 மௌனிக்கப்படுவதற்கு முன்னரே, கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளுக்கு முன்னே 2000 ஆண்டிலே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கான விதை போடப்பட்டது. 2001, 2002 தேர்தலிலே முகம் கொடுத்தார்கள். 2022ஆம் ஆண்டு வடக்கு கிழக்கிலே 22 ஆசனங்களை பெற்று ஒரு மிக அபரிமிதமான ஒரு ஒரு நிலை அடைந்தார்கள். இலங்கை வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய உயர்வான நிலைமை. தமிழ் மக்கள் ஒரு அதிகமான பாராளுமன்ற ஆசனங்களை பெற்ற ஒரு சந்தர்ப்பமாக அது திகழ்ந்தது. ஆகவே அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது விடுதலை புலிகளுடைய அந்த ஆயுத போராட்டம், அந்த ஆயுத போராட்டத்தினுடைய அரசியல் வடிவமாகத்தான், அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பார்க்கப்பட்டது. ஆகவே விடுதலை புலிகளுடைய தலைமை என்பது தங்களுடைய இலட்சியத்தை அரசியல் ரீதியாக தமிழ் மக்களுடைய விடயங்களை முன்கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஒரு படையணியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை அவர்கள் உருவாக்கி ஒரு வழிச்சேர்த்தார்கள். ஆகவே அங்கு ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்ட போது, ஒரு விடுதலை புலிகள் இருந்த போதே தாயகம், தேசியம், தன்னாட்சி உரிமை என்கின்ற தமிழ் மக்களுடைய ஒரு மூலாதார கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது அரசியல் ரீதியாக மிக வலுவாக காலூன்றச் செய்யப்பட்டது. அப்போது இருந்து 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள், பின்னர் 15 பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தார்கள். அப்போது எல்லோருமே ஒரு தேசிய உணர்வோடும், ஒரு தமிழ் மக்களோடு, ஒரு அந்த விடயங்களோடு ஒரு ஒரு பின்னி பிணையக்கூடிய வகையிலான ஒரு ஒரு நிலைப்பாட்டோடு அந்த அரசியல் கட்டியெழுப்பப்பட்டிருந்தது. ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதற்கு பிற்பாடு அதே திசையிலே அந்த அரசியல் சென்றிருந்தால், இன்று தமிழ் மக்களுடைய நிலைமை என்பது வேறு விதமாக இருந்திருக்கும். ஆனால் நாங்கள் நினைத்தது என்னவோ, நடந்தது என்னவோ. தேசிய தலைமை நினைத்தது என்னவோ, நடந்தது என்னவோ. இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு எவ்வாறு சிதறடிக்கப்பட்டது? இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பை நெறிப்படுத்தக்கூடிய வகையிலே வெள்ளைக்கொடியோடு சென்றவர்களுக்கு என்ன நடந்தது? இன்று வெள்ளைக்கொடியோடு சென்றவர்களுக்கு ஒருவேளை சர்வதேச மத்தியஸ்தத்தோடு அவர்கள் எங்க ஒரு நாட்டிலே அவர்கள் பொது மன்னிப்பின் அடிப்படையிலே அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தால், இன்று தமிழ் தேசிய அரசியல் என்பது இவ்வாறான நிலைமைக்கு சென்றிருக்காது. ஆகவே விடுதலை தமிழ் மக்களுடைய தலைமைத்துவம் என்பது ஏதோ ஒரு வகையில இல்லாமல் செய்யப்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தான் அங்கே இன அழிப்பு யுத்தம் என்பது திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டது. ஆகவே அங்கே அப்போது இன அழிப்பு யுத்தம் அதனுடைய இன அழிப்பு யுத்தத்தினுடைய மூலகர்த்தாக்கள் திட்டமிடுகின்ற போது இந்த தமிழ் தேசிய அரசியலையும் அவர்கள் திட்டமிட்டு விட்டார்கள். அதன் பிரகாரம் தான் சுமந்திரன் அவர்கள் கொண்டு வந்து களமிறக்கப்படுகின்றார். அது தமிழர்களாலேயே கொண்டு வந்து இறக்கப்படுகின்றார். அரசியலமைப்பு தொடர்பான நிபுணத்துவம் பெற்றவர் என்ற அடிப்படையிலே அப்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே சட்ட ஆலோசகராக இருந்தால், அப்போது அவரும் ஒரு ஜனாதிபதி சட்டத்தரணியாக இருந்தவர். அவரும் இதை சிபார் செய்து சுமந்திரனை உள்ளே கொண்டு வருகின்றார். அவர் வந்தார். அவர் வந்த வேளையே தமிழ் தேசிய அரசியல் நாசமாக்கப்பட்டது. இன்று தமிழ் தேசிய அரசியல் என்பது இன்று ஆயுதங்கள் வழங்கிய பாதுகாப்பை அரசியல் மூலமாக தமிழ் மக்களுக்கு வழங்காது, ஒரு தமிழ் மக்களை ஒரு அரசியல் ஆபத்தான நிலைமையில கொண்டு வந்து தள்ளிவிட்டு இருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு சிதைந்து சின்னாபின்னமாகி போய்விட்டது. இப்போது தமிழரசு கட்சியையும் அவ்வாறான நிலைமையை கொண்டு வந்திருக்கின்றார். இன்று குடும்ப சண்டையை விட மிக கேவலமாக பரிகாசிக்கக்கூடிய அளவுக்கு தமிழரசு கட்சியினுடைய உள்கட்சி மோதல் என்பது ஒரு பூதாகரமான நிலைமையை அடைந்திருக்கின்றது. ஆக இப்படியான ஒரு நிலைமையில அவர் எந்த நம்பிக்கையில சொல்வார்? ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயே பல போட்டிகள் இருக்கின்றது. இன்று ஸ்ரீதரன் அவர்கள் கிளிநொச்சி மாவட்டத்துக்குள்ளே செல்வாக்கு மிக்கவராக இருந்தாலும்,
இன்று அவரோடு இணைந்ததாக ஒரு தமிழ் தேசிய பற்றோடு இருக்கின்ற இந்த கிழக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் இன்று சாணக்கியன் அவர்களுடைய சுமந்திரனுடைய கைத்தடியாக சாணக்கியன் அவர்கள் அங்கே செயல்பட்டாலும் அங்கே தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிட்ட அரியணை திறனாக இருக்கட்டும், இல்லை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான யோகேஸ்வரனாக இருக்கட்டும், இல்லை இப்போது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஸ்ரீநேசனாக இருக்கட்டும், அதே போன்று பலர் இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோருமே இவர்களோடு இணைந்து ஒரு செயல்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்காது. ஆகவே இது சுமந்திரன் அணியா இல்ல தமிழ் தேசியம் சார்ந்து தமிழ் மக்களுடைய உரிமை சார்ந்து செயல்படுகின்ற அணியா என்கின்ற ஒரு போட்டி நிலைமை இருக்கின்றது. ஆக அந்த போட்டி நிலைமை வருகின்ற போது இவருடைய வேட்பாளர்களை அவர்கள் தோற்கடிப்பதும் அவருடைய வேட்பாளர்களை இவர்கள் தோற்கடிப்பதுமாகத்தான் அங்கே நிலைமைகள் இருக்க போகின்றது. ஆக இந்த ஏட்டிக்கு போட்டியான நிலைமையில தமிழரசு கட்சி எவ்வாறு தாக்கு பிடிக்க போகின்றது என்கின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. இதுதான் அவருடைய விருப்பம். ஆனால் அவர் என்னால் அவர் இதைத்தான் சொல்லுவார். அவை இப்படியான ஒரு நிலைமையிலே அவருடைய விருப்பம் என்றல்லாமல் அவர் அபரிமிதமான ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துவதனூடாக நாங்கள் மிக திடமாக இருக்கின்றோம், நாங்கள் அதற்கான வியூகங்களை வகுத்து கொண்டிருக்கின்றோம், ஆகவே வெற்றி எங்களுடைய பக்கம்தான், ஆகவே மக்கள் குழம்ப வேண்டாம், தமிழரசு கட்சியினுடைய தொண்டர்கள் குழம்ப வேண்டாம், நாங்கள் ஒரு வெற்றியை பெற்று நாங்கள் சபைகளை ஆட்சி அமைப்போம், குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற 17 சபைகளையும் தமிழரசு கட்சி கைப்பற்றும் என்கின்ற விடயத்தை ஒரு ஆணித்தரமாக கூறியிருக்கின்றனர். ஆனால் கள நிலவரங்களை வைத்து பார்க்கின்ற போது, அதாவது கட்சி நிலவரத்தை வைத்து பார்க்கின்ற போது கூட அது அவ்வளவு தூரம் சாத்தியமா என்றால் சாத்தியம் இல்லை என்றால் நாங்கள் இந்த இடத்துல கூற முடியும். சரி, நீங்கள் டிடிஎன்ஏ தொடர்பாக கூறினீர்கள், சங்கு கூட்டணி தொடர்பாக கூறினீர்கள், தமிழரசு கட்சி அவர்களுடைய நிலைப்பாடு கூறினீர்கள். தொடர்ச்சியாக நாங்கள் வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கூட ஒரு கூட்டணி முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக தெரிய வருகின்றது. என்ன முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? யார் அதில் இணைந்து போட்டியிட இருக்கிறார்கள்? உண்மையிலே ஒரு சொல்வார்கள் என்ன அதிரடி திருப்பம், உண்மையில ஒரு விறுவிறுப்பான திரைப்படத்திலே ஒரு இறுதிக்கட்ட காட்சி கிளைமேக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இறுதிக்கட்ட காட்சி வருகின்ற போது திடீரென அந்த காட்சி அமைப்புகள் மாறும். யாருமே அந்த பார்வையாளர்களுடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக அவர்கள் அந்த படத்தினுடைய கதையோட்டத்திலே அவர்களுடைய செல்கின்ற போது அவர்கள் ஏதோ இப்படித்தான் முடியும் என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற போது ஒரு ட்விஸ்ட் ஒன்று வந்து உடனடியாக அந்த காட்சி ஒன்று அதனுடைய ஒரு திருப்பு முனை ஏற்படும். அதற்கு பின்னர் யாருமே ஒரு அதுதான் உண்மையில இயக்குனருடைய சாமர்த்தியம். அந்த ரசிகர்களை அந்த ஒரு ஆசனத்தினுடைய நுனியிலே கொண்டு வந்து அந்த படத்தை அவர்களுடைய எதிர்பார்ப்பு கற்பனைகளுக்கு அப்பால் அந்த படத்தை கொண்டு வந்து விறுவிறுப்பாக முடிப்பு. அதே போல இப்போது இந்த பொதுத் தேர்தல் முடிந்ததற்கு பிற்பாடு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய நிலைப்பாடு என்பது அவ்வாறான திடீர் திருப்பங்கள் நிறைந்ததாகத்தான் காணப்படும். ஏற்கனவே அவர்கள் இந்த அரசியலமைப்பு விவகாரத்திலே அவர்கள் ஒரு ஐக்கிய முயற்சியை மேற்கொண்டு நாங்கள் அதை தவறு சொல்லவில்லை. ஆனால் அந்த முயற்சி நாங்கள் கடந்த 2-3 நிகழ்ச்சிகள் கூட அந்த விடயத்தை கூறினோம். அந்த முயற்சியை அடிப்படையாக கொண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே அவர்கள் ஒரு கூட்டணி முயற்சியை எடுத்திருக்க வேண்டும். ஏனால் அரசியலமைப்பு விடயத்திலே எவ்வளவு முக்கியமோ அதை விட 1000 மடங்கு முக்கியம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல். ஆனால் இப்போதாவது இவர்கள் அதை உணர்ந்திருக்கின்றார்களா என்று சிந்திப்பது கூட கடினமாக இருக்கின்றது என்று சொன்னால் அவர்களுடைய கூட்டணி முயற்சியில சில வரையறைகள் இருக்கின்றது. ஒரு இன்று நீங்கள் பாராளுமன்றத்திலே நாங்கள் 10 பேருடைய ஆதரவு தேவை என்பதற்காக நீங்கள் தமிழரசு கட்சியோடும் டிடிஎன்ஏவோடு நீங்கள் பேச முடிகின்றது என்று சொன்னால் ஏன் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பேச முடியவில்லை? உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அந்த தரப்புகள் புறக்கணிக்கப்படுகின்றன. இவர்கள் வரையறுத்து தெரிவு செய்து தான் இவர்கள் ஒரு கூட்டணி முயற்சியை ஈடுபட்டிருக்கிறாங்க. அந்த அளவில் நாங்கள் இவ்வளவு காலமும் நாங்கள் தான் சுத்த தங்கம் என்ற ஒரு தமிழ் தேசியத்தில் துடக்கு பார்க்கின்ற தரப்பாக இருந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கடந்த தேர்தலில் வழங்கிய அந்த மரண அடி எல்லோரையுமே சிந்திக்க வைத்திருக்கின்றது. இவருக்கு அவருக்கு என்ற பாரபட்சம் இல்லாமல் தமிழ் மக்கள் ஏற்படுத்திய அந்த வாக்கு மூலமாக ஏற்படுத்திய அந்த மரண அடி, யாழ் மாவட்டத்திலே 3 ஆசனங்கள் எம்பிபிக்கும் 1 ஆசனம் ஊசிக்குமாக அவர்கள் வாரி வழங்கிய விதம் இந்த கட்சிகளை சிந்திக்க வைத்திருக்கின்றது. அதனுடைய பிரதிபலிப்பு தான் இது. ஆக அந்த இடத்துல தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இப்போது ஒரு கூட்டணி முயற்சி, அதை நாங்கள் முதல்ல மிகவும் மனப்பூர்வமாக வரவேற்றுக் கொள்கின்றோம் அவர்களுடைய அந்த நிலை மாற்றத்தை. அதிலே இப்போது அவர்கள் வருகின்ற தகவல் அடிப்படையிலே ஜனநாயக தமிழரசு கட்சி, அதாவது KV தவராசா மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான சரவணபவன் அணிகள் தமிழரசு கட்சியிலிருந்து கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே வெளியேறியவர்கள் பொது தேர்தலை வெளியேறியும் அவர்கள் மாம்பழம் சின்னத்திலே போட்டியிட்டார்கள். ஜனநாயக தமிழரசு கட்சியாக சுயேட்சை குழுவாக போட்டியிட்டார்கள். அந்த அணியோடும் இவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அவர்கள் அந்த டிடிஎன்ஏ ஏற்படுத்திய அந்த கூட்டணியில் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் சந்திரகுமார் டக்ளஸ் தரப்பினருடைய அதிருப்தி காரணமாக அவர்கள் இன்னும் உத்தியோகமாக
வெளியேறியதாக அறிவிக்காவிட்டாலும் அவர்களும் அது அதிருப்தி காரணமாக அந்த கூட்டணியில் இல்லை என்பதுதான் இப்போது உறுதிப்படுத்தப்படக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் செல்வம் அடைக்கல் அவர்கள் கூறுகின்ற போது யாழ் மாவட்டத்திலே சந்திரகுமார் தரப்பும் ஜனநாயக தமிழரசு கட்சியோடு இணைந்து போட்டியிடுவோம் என்று அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் கள நிலவரம் அவர்களும் இதிலிருந்து வெளியேறிவிட்ட சங்க கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டதாகத்தான் தெரிகின்றது. ஆக அந்த அடிப்படையிலே இப்போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அந்த மாம்பழம் கூட்டணியோடு மாம்பழம் தரப்போடு அவர்கள் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். அதே போன்று முன்னாள் மாம்பழம் என்று சொல்லக்கூடிய அதாவது ஐங்கரநேசன் அவருடைய தமிழ் தேசிய பசுமை இயக்கம் அவர்களோடும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றது. அதே போன்று ஸ்ரீகாந்தா சிவாயிலிங்கன் தரப்போடும் அவர்கள் பேசியிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் அருந்தோபாலன் நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் அவருடைய கட்சியிலிருந்து வெளியேறிய அந்த கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தவரும் ஒரு நீண்ட காலமாக ஒரு தமிழ் தேசிய பரப்பிலே செயல்பட்டு வருகின்ற ஒரு விடுதலை போராட்டத்தோடும் தமிழ் தேசிய அரசியலோடும் மிக நெருக்கமாகவும் உண்மையாகவும் பயணித்த ஒருவர் அருந்தோபாலன் அவர்கள். அவரோடும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தரப்பு பேசியிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆக இந்த தரப்புகளை வைத்து பார்க்கின்ற போது இவர்களுடைய கூட்டணி என்பது ஒரு யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தை இலக்கு வைத்த ஒரு கூட்டணியாகத்தான் நாங்கள் என பார்க்க முடியும். இதிலே ஏனையவர்களுக்கு ஏனைய மாவட்டங்களிலே ஒரு பெரிய அளவிலே செல்வாக்கு இருப்பதாக தெரியவில்லை. யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தியதாகத்தான் இந்த தரப்புகளுடைய பலம் என்பது இருக்கின்றது. ஆகவே இப்போது ஒரு யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தை உட்படுத்தியதாக இவர்கள் இவ்வாறு பங்கிட்டு இவர்கள் போட்டியிடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்னும் சில நாட்களிலே இது தொடர்பான உத்தியோகபூர்வமான நிலைப்பாடுகள் ஒரு தெரிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. ஆகவே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய இந்த நிலைப்பாடு ஒரு பரந்துபட்டதாக இல்லாவிட்டாலும் அவர்கள் இந்த கடந்த கால தங்களுடைய அந்த அணுகுமுறையிலிருந்து விடுபட்டு குறைந்தபட்சம் ஒரு ஒரு தங்களோடு தாங்கள் தெரிவு செய்யப்படுகின்ற ஒரு தரப்பினரோடாவது இணைந்து பயணிக்க முடியும் என்கின்ற நிலைப்பாட்டுக்கு வந்ததை இட்டு நாங்கள் இந்த இடத்துல மனப்பூர்வமாக வரவேற்க முடியும். நிச்சயமாக ராமேந்திரன், நீங்கள் கூறுவது போல் முன்னணியின் முயற்சியை வரவேற்போம். மாறும் அரசியல், அதாவது அரசியல் ஒரு காலமும் ஸ்டாட்டிக்காக இருக்க போவதில்லை, டைனமிக்காகத்தான் இருக்கும். அதாவது மாறிக்கொண்டே தான் இருக்கும், ஒரே மாதிரி இருக்க போவதில்லை. சூழல் நிலைமைகளை அறிந்து அதற்கேற்றவாறு அந்த நிலைமைகளை அந்த காலகட்டங்களில் சரியான முடிவுகளை எடுப்பார்களாக இருந்தால் நாங்கள் அதை வரவேற்க வேண்டும். இன்னும் மிகவும் நாங்கள் சிறப்பாக வரவேற்கலாம் என்னவென்றால் ஒரு திட்டத்தோடு சரியாக ஒரு பொறுமுறையின் ஊடாக செயல்படுவார்கள் என்றால் பெரிதாக நாங்கள் வரவேற்கக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தலாம். மக்களுடைய ஆதரவை பெருவிக்க வைப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கலாம் என்று கூறிக்கொண்டு ராமேந்திரன், இன்னொரு முக்கியமான விடயத்தை கேட்டுக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியை கொண்டு வர வேண்டும். இப்போ தமிழ் தரப்பினுடைய நிலைப்பாடுகளை நீங்கள் கூறியிருந்தீர்கள். அவ்வாறு இவர்களுடைய போட்டியிடுவதற்காக இவர்கள் எவ்வாறு முயற்சியில் எடுக்கிறார்கள் என்ற விடயங்களை நீங்கள் கூறினீர்கள். ஆனால் இங்கே ஒரு பெரிய ஒரு ஒயிட் எலிஃபென்ட் என்று சொல்வார்கள் அறைக்குள் இருக்கின்றது. அதாவது அனுரகுமார திசைநாயக்காவினுடைய கட்சி திசை காட்சி கட்சி நிறைய களத்தில் இறங்கி தங்களுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பகுதிகளில் இருக்கின்ற பிரபலமானவர்களை வேட்பாளராக நியமிப்பதற்கு முக்கியமாக நிதி உதவிகளை வழங்கி அவ்வாறான முயற்சிகள் எடுக்கப்படுகின்றதாக கூறப்படுகின்றது. 2 விடயங்கள் நீங்கள் எங்களுக்கு கூற வேண்டும். ஏன் இவ்வாறாக கையாள பார்க்கிறார்கள்? இதனால் என்ன எதிர்மறையான விளைவுகள் ஏற்படும் என்று நீங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள். உண்மைதான். அதைத்தான் நாங்கள் ஆரம்பத்திலே கூறியிருந்தோம். இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்பது தமிழர்களுடைய தலைவிதியிலே மிக தீர்மானிக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு கட்டத்திலே நாங்கள் இருக்கின்றோம். ஒரு தமிழ் தேசிய அரசியல் என்பது அடுத்த கட்டத்துக்கு தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குதா இல்லையா என்பதை தீர்மானிக்கின்ற ஒரு தேர்தலாகத்தான் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இருக்கின்றது. உண்மையில இந்த விடுதலை அரசியலை தொடர்ச்சியாக நாங்கள் முன்கொண்டு செல்வத வேண்டுமாக இருந்தால் இன்று ஒரு தமிழ் தேசிய அரசியலில் இருப்பவர்களுடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக இருப்பது நாங்கள் வெற்றி பெறுகின்றோமோ இல்லையோ அது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த தமிழ் தேசிய அந்த நெருப்பை அணைய விடாமல் கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு அந்த தமிழ் தேசிய அரசியலை ஒரு நம்பிக்கையோடு முன்கொண்டு செல்லக்கூடிய வகையிலானதாக இருக்க வேண்டும். இப்ப இதை நாங்கள் சொல்கின்ற போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி யாருமே பொருத்தி பார்க்க முடியாது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்பது அவர்கள் நம்பிக்கையை கட்டியெழுப்புவதற்கு பதிலாக ஒரு அவநம்பிக்கையை கட்டியெழுப்புகின்ற தரப்பாகத்தான் கடந்த 15 ஆண்டுகளை செல்லும். இப்போதுதான் அதற்கான அடியை எடுத்து வைத்திருக்கின்றார்கள். அதை இப்போதுதான் தொடங்கி இருக்கின்றன. ஆனால் இந்த 15 ஆண்டுகள் என்பது மிக வறுமையான ஒரு காலமாகத்தான் இருக்கின்றது. ஆகவே தந்தை செல்வ காலத்திலிருந்து தொடங்கிய அந்த அரசியல் போராட்டம் என்பது சடுதியாகவே இளைஞர்களுடைய கைகளிலே அவர்களாகவே அதை பொறுப்படுத்திக் கொண்டார்கள். நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் பார்த்துக் கொள்ளுகின்றோம் என்ற வகையிலே இளைஞர்கள், அப்போது இருந்த இளைஞர்கள் அந்த ஆயுதத்தை கைகளிலே ஏந்தி அரசியல் தரப்பை கட்டாய ஓய்வுக்கு தள்ளிவிட்டு அந்த விடுதலை அரசியலை அவர்கள் விடுதலை ஆயுத போராட்டமாக அவர்கள் முன்கொண்டு சென்றார்கள். 3-4 தசாப்தங்கள் அந்த விடுதலை போராட்டம் வீச்சோடு முன்னெடுக்கப்பட்டது. அது முள்ளிவாய்க்காலிலே நிலைகுத்தி வீழ்த்தப்பட்ட போது அந்த விடுதலை அரசியலுடைய அந்த அஞ்சலோட்டத்தை தொடர்வதற்குரிய எந்த ஒரு அறிகுறிகளையும்
அதற்கான இந்த ஏது நிலைகளையும் இந்த தமிழ் தேசிய அரசியலில் இருப்பவர்கள் எவருமே அதை சிந்திக்கவும் இல்லை, அதற்கான அடித்தளத்தை போடவும் இல்லை. ஆக இப்போது எங்கள் முன்னால் இருக்கின்ற ஒரு தெரிவென்றால், இன்று எங்களுக்கான நீதி என்பது, எங்களுக்கான தீர்வு என்பது இன்று கிடைக்குமோ, 5 ஆண்டுகளுக்கு பின்னர் கிடைக்குமோ, 10 ஆண்டுகளுக்கு கிடைக்குமோ, இல்ல இன்னொரு 50 ஆண்டுகள் எங்களுக்காக காத்திருக்க வேண்டுமோ, அது பிரச்சனை இல்லை. அது 50 ஆண்டுகளாக இருந்தாலும், 500 ஆண்டுகளாக இருந்தாலும், அதுவரை இந்த விடுதலை அரசியலுடைய நெருப்பை அணைய விடாமல் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்கான நம்பிக்கையை இந்த அரசியல் வெளியினூடாகத்தான் நாங்கள் கடத்த முடியும். அதுதான் எங்களுக்கு இருக்கின்ற ஒரே வழி. ஆகவே அந்த அரசியலின் ஊடாக அந்த விடுதலை அரசியலினுடைய அந்த அஞ்சலோட்டத்தை நாங்கள் தொடர்வதற்குரிய ஒரு நெருப்பை, அந்த தணலை, அந்த அக்கினி குஞ்சை நாங்கள் பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால், இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே தமிழ் மக்கள் ஒரு தேசிய நிலைப்பாட்டோடு நிற்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அந்த கண்ணோட்டத்தில் தான் இந்த 2025ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்பது தமிழ் தேசிய அரசியலிலே மிக முக்கியமான தீர்மானகரம் மிக்கதாக விளங்குகின்றது. இந்த இடத்தில் தான் நீங்கள் கேட்ட கேள்வி நாங்கள் மிக முக்கியமாக பார்க்க வேண்டி இருக்கின்றது. உண்மையிலே வடக்கு கிழக்கிலே உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஏற்கனவே மிக தெளிவாக புள்ளி விவரங்களோடு வாக்குகள் அடிப்படையிலே கூறியிருக்கின்றோம். ஒரு ஆசனங்கள் என்ற அடிப்படையிலே இவர்கள் வெற்றி பெற்றுகின்றார்களே தவிர வடக்கு கிழக்கு மக்கள் இவர்களுக்கு ஏகோபித்த ஆணையை வழங்கவில்லை. என்பிபிக்கோ அனுரகுமார் திசநாயக்காவுக்கோ வடக்கு கிழக்கு மக்கள் ஒரு ஏகோபித்த ஆதரவை வழங்கவில்லை. காகம் இருக்க பனம்பழம் விழுந்த கதையாக தமிழ் தேசிய அரசியலில் ஏற்பட்ட பிளவு நிலையும், எங்களுக்குள் இருக்கின்ற அந்த பிளவு சக்திகளும், எங்களுடைய சுயநல அரசியல் காரணங்களினாலும் அவர்கள் ஆசனங்களை பெற்றுவிட்டார். விகிதாசார பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் அவர்கள் அந்த ஆசனங்களை பெற்றிருக்கின்றார். இன்று வேறு வேறு பிரதேசங்களில் இருப்பதை போன்று நேரடி போட்டி, அதாவது இந்தியாவில் இருப்பதை போன்று ஒரு தொகுதி, பருத்தித்துறை தொகுதி என்று சொன்னால் ஒருவர் தான் வெற்றி பெற முடியும். அதுல யார் ஒரு அப்படியான ஒரு தேர்தல் முறை வந்தால் தென்னிலங்கை கட்சிகள் இங்கே வடக்கு கிழக்கில் எந்த இடத்திலுமே வெற்றி பெற முடியாத ஒரு நிலைமை உருவாகும். குறிப்பாக வடக்கிலே எவருமே கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத நிலைமை வரும். இந்த தேர்தல் முறை காரணமாகத்தான் இந்த நிலைமை வந்திருக்கின்றது. ஆனால் இதை சாதகமாக பயன்படுத்தி இந்த சர்வதேசம், சீனா இருக்கட்டும், ஐக்கிய நாடுகள் சபையாக இருக்கட்டும், அமெரிக்கா இருக்கட்டும், எல்லா நாடுகளுமே அனுர அரசாங்கத்தோடு ஒரு இணக்கத்தோடு போகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. அனுர அரசாங்கத்தோடு இணக்கத்தோடு போக முற்படுகின்ற தரப்புகள் எல்லாம் இதை பிழையாக விளங்கப்படுத்த முற்படுத்துகின்றோம். ஏற்கனவே நாங்கள் சீன தூதுவர் கூட சொன்ன விடயங்களை நாங்கள் இங்கே பதிவு செய்திருக்கின்றோம். வடக்கு வடக்கு கூட வரலாற்றில் இதுவரை எந்த ஒரு அரசு தலைவரையும் வடக்கு மக்கள் அங்கீகரிக்கவில்லை. முதல் முறையாக வடக்கு மக்கள் தேசிய மக்கள் சக்திக்காக திரண்டு வாக்களித்ததன் மூலமாக நாட்டில் ஒரு பாரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. ஐநா சபையில் கூட இந்த விடயங்களை குறிப்பிடு எல்லோருக்கும் பொதுவான, எல்லோரும் விரும்புகின்ற அரசு மலர்ந்திருக்கின்றது என்ற வகையிலே அண்மையிலே ஜெனிவாவிலே வாக்குமூல வாய்மொழி மூலமான அறிக்கையில் கூட இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுகின்றன. ஆகவே அனுர அரசோடு இணைந்து கள்ள கூட்டணி அமைப்பவர்கள் எல்லோருமே இந்த தமிழ் மக்களுடைய இந்த புள்ளி விவரங்களை தங்களுக்கு ஏற்றவாறு திரித்து கூற பார்க்கின்றார்கள். அதை இந்த தேர்தலிலே மெய்ப்பிப்பதற்கு என்பிபி தரப்பும், என்பிபிக்கு பின்னால் முட்டுக் கொடுக்கின்றவங்களுடைய சில புலம்பெயர் களவாணிகளும் அவர்கள் இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இன்று உள்ளூராட்சி மன்ற தேர்தல் உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்ற போதே வேட்பாளர்களுக்கு பஞ்சம் வந்தது. இன்று ஒரு கட்சியினுடைய வேட்பாளராக தங்களுடைய முகப்புத்தகத்திலே விளம்பரம் பதிவு செய்தவர்கள் அடுத்த நாள் இன்னொரு விளம்பரத்தை பதிவு செய்தார்கள், நாங்கள் இந்த கட்சியினுடைய வேட்பாளர் என்று. அது ஒரு பிரபலமாக இருந்த ஒரு வன்னி மாவட்டத்தில் ஒரு இளம் பெண், ஒரு சட்ட மானியம் நினைக்கின்றேன், அவர் முதலிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாக போட்டியிடுவதாக விளம்பரத்தை பதிவிட்டிருந்தார். மறுநாள் தமிழரசு கட்சியினுடைய வேட்பாளராக பதிவிட்டிருந்தார். இறுதியாக தமிழரசு கட்சி சார்பாகவே போட்டியிட்டு அவர் காணாமலே போய்விட்டார். அதே போன்று பல்வேறு சம்பவங்கள் நடைபெற்றது. ஒரு கட்சி போய் அவரை வேட்பாளராக உறுதி செய்துவிட்டு சென்ற பின்னர் மறுகட்சி போய் அவர்களை வேறு விதமாக ஏதோ ஒரு விதத்திலே பணத்தாசையோ இல்லை வேறு ஏதோ வாக்குறுதிகளை கொடுத்து அவர்களை வேட்பாளராக மாற்றிய விடயங்கள் எல்லாம் நடந்து வருகிறது. இது பாராளுமன்றம். பாராளுமன்றத்தில் யாழ்ப்பாணத்திலே ஒரு 9 பேர் தான் தேவை. உள்ளூராட்சி மன்றத்தில் யாழ்ப்பாணத்திலே 17 சபைகள் இருக்கின்றது. 17 சபைகள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் ஒரு 3000க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் தேவை. அத்தனை ஆயிரம் வேட்பாளர்கள் எங்கே போகின்றது? ஒரு 9 வேட்பாளருக்கு எத்தனையோ தரப்புகள் 400 வேட்பாளர்கள் வந்தது. இதிலே 17 சபைகளிலுமே கிட்டத்தட்ட ஒரு 3000 வேட்பாளர்கள், ஒரு 17 சபைகளிலுமே ஒரு தரப்பு போட்டியிடுவதாக இருந்தால் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 300 வேட்பாளர்கள் தேவை. அந்த 300 வேட்பாளர்கள் என்று சொன்னால் ஒரு 10 தரப்புகள் போட்டியிடுகின்றன என்று சொல்லி நாங்கள் வைத்தால் 3000 வேட்பாளர்கள் தேவை. அங்கே 400 பேருக்கு புடுங்குபாடாக இருந்தது. 400 பேர் போட்டியிடுகின்ற நிலைமை வந்த போதே வேட்பாளர்களுக்கு பஞ்சம் இருந்தது.
அதே 3000 வேட்பாளர் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே 3000 பேர் ஒரு 10 அ ஏற்கனவே 44 தரப்புகள் கடந்த பொதுத் தேர்தலில் போட்டியிட்டது. அதே போன்ற நிலைமை வந்தால் நான் நினைக்கிறேன் 8000, 9000 வேட்பாளர்கள் யாழ் தேர்தல் மாவட்டத்திலே போட்டியிடுகிற நிலைமை வரும். இப்படியாக வேட்பாளர்களுக்கு கடும் பஞ்சம். ஒரு வீட்டுக்குள்ளேயே தகப்பனையும் மகனையும், தாயையும் மகளையும் பிரித்து பிரித்து ஒவ்வொரு கட்சிகள் விலை பேசுகின்ற நிலைமை உருவாகி இருக்கின்றது. தமிழ் தேசிய கட்சிகளே விலை பேசுகின்ற நிலைமையில் தான் இருக்கின்றன. இப்ப இந்த நிலைமையில என்பிபி சார்பாகவும் கடுமையான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றது. பெரும் பணம் இறைக்கப்படுவதாக நாங்கள் நம்பிக்கையான தரப்புகள் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. எப்படியேனும் வடக்கு கிழக்கிலே சபைகளை கைப்பற்றிவிட வேண்டும். இல்லை ஒரு உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களையாவது நாங்கள் பெற்றுவிட வேண்டும். அதனூடாக வடக்கு கிழக்கிலே பாருங்கள், மக்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் எங்களுக்கு ஆணை தந்திருக்கின்றார்கள். ஆகவே மக்கள் இன்றும் வடக்கிலும் கிழக்கிலும் என்பிபிக்கான ஆதரவு இருக்கின்றது என்பதை காட்டுவதற்கு அவர்கள் ஒரு முயற்சி எடுக்கிறார்கள். தென்னிலங்கையில் ஏற்படுகின்ற சரிவை வடக்கு கிழக்கிலே சரி செய்வது, குறிப்பாக வடக்கிலே சரி செய்வதற்கு முயற்சிகள் இடம்பெறுகின்றது. அதிலே புலம்பெயர் தேசத்திலே உண்மையிலே இங்கே இது அன்ரோமர் திசநாயக்காவுக்கோ இல்லை அவர்களுடைய மேல்மட்டத்தில் இருக்கின்ற கொள்கை வகுப்பாளர்களுக்கு இதிலே தொடர்பு இருக்கா இல்லையா என்று தெரியவில்லை. ஆனால் யாழ் மாவட்ட அமைப்பாளர்களாக செயல்படுபவர்களும், யாழ் மாவட்டத்திலே இப்போது பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டவர்களும், என்பிபிக்கு முட்டுக் கொடுக்கின்ற புலம்பெயர் தேசத்திலே இருக்கின்ற சில களவாணிகள், உண்மையில் அவர்கள் களவாணிகள் என்ன சொல்ல வேண்டும், அவர்கள் தமிழ் தேசியம் சார்ந்து செயல்படுபவர்களாக காட்டிக்கொண்டு அவர்கள் ஒரு போலித்தனமான மாயைக்குள், உண்மையிலே அன்ரோமர் திசநாயக்கா நல்லவராக இருக்கட்டும் வல்லவராக இருக்கட்டும், நாங்கள் இன்றும் அவருடைய ஆட்சியை மெச்சுகின்றோம். அவர் மூலமாக ஒரு 10 ஆண்டுகள் இலங்கையில ஆட்சி நடைபெறுமாக இருந்தால் தென்னிலங்கையில ஒரு விதமான ஒரு மாற்றம் ஏற்படும். ஆனால் அன்ரோமர திசநாயக்கா நினைத்தாலும் தமிழ் மக்களுக்கான தீர்வை தந்துவிட முடியாது என்பதுதான் இலங்கையினுடைய கள யதார்த்தம். இந்த ஒரு நொடிப்பொழுது கூட நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிற இந்த ஒரு நொடிப்பொழுது கூட ஒரு புத்தவிக்கு நினைத்தால் இலங்கையினுடைய சரித்திரத்தை தலைகளாக மாற்றி எழுத முடியும். அந்த யதார்த்த பின்னணியிலே நின்று நாங்கள் சிந்தித்து பார்த்தால் அன்ரோகுமார திசநாயக்கா மட்டுமல்ல, கடவுள் வந்தாலும் இலங்கையிலே தமிழ் மக்களுக்கு ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்பின் ஊடாக அங்கு அதிகாரத்தில் இருக்கின்ற ஒருவர் ஊடாக அந்த நிலை மாற்றத்தை ஏற்படுத்தாது தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வை எந்த பொழுதுமே தந்துவிட முடியாது. இந்த பின்னணியில பார்க்கின்ற போது புலம்பெயர் தேசத்திலே அன்ரோகுமார திசநாயக்காவுக்கு அவர் வந்து விட்டார், மாற்றம் வரும், அவர் தமிழரை போட்டு விட்டார், தமிழருக்கு பதவிகளை கொடுத்து விட்டார், ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்று நாங்கள் இந்த இளவு காத்த கிளியை போன்று இது எல்லாவற்றையும் அக்கறைக்கிற எல்லாவற்றையுமே நாங்கள் நாசம் செய்து அந்த விடுதலை அரசியலுடைய அந்த நெருப்பை முற்றுமுழுதாக நாங்கள் அந்த தணலை சாம்பல் பூக்க செய்து அதை முற்றுமுழுதாகவே இனிமேல் ஒரு நினைத்தால் கூட ஒரு தமிழ் தேசிய அரசியலையோ தமிழ் மக்களுடைய விடுதலை அரசியலையோ தொடர்ந்து முன்னெடுக்க முடியாத அளவுக்கு ஒரு பாரிய ஒரு இக்கட்டான நிலைமையை கொண்டு வந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு களவாணித்தனத்துக்கு தான் துணை போகின்றார்கள் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற சில தரப்பினர். இன்று அவர்கள் தான் வடக்கிலே குறிப்பாக சில இடங்களிலே இன்று என்பிபியினுடைய அமைப்பாளர்களாக என்பிபியினுடைய செயல்பாட்டாளர்களாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எங்கே இருந்து இந்த தொடர்புகள் வந்தது என்று சொன்னால் புலம்பெயர் தேசத்திலே இருப்பவர்கள் என்பிபியோடு இருக்கின்ற தொடர்பை அவர்கள் தங்களுடைய மாமனோ மச்சானோ சித்தப்பனோ இல்லை அவர்களுக்கு எடுபடியாக இங்கே வேலை செய்யக்கூடியவர்களை அவர்கள் தூண்டுகின்றார்கள். நீங்கள் என்பிபியோடு சேருங்கள், என்பிபியினுடைய அமைப்பாளராக இருங்கள் என்று அவர்கள் அங்கிருந்து மேல்மட்டங்களோடு தொடர்புபடுத்தி விட்டு இவர்களை இங்கே அமைப்பாளர்களாக்குகின்றார்கள். இங்கே பல்வேறு சில இடங்களிலே சங்கங்கள் அமைப்புகள் இருப்பவர்கள் இவ்வாறு உள்வாங்கப்பட்டுத்தான் அவர்கள் என்பிபிக்கு ஏதோ பெரிய ஒரு மக்கள் செல்வாக்கு இருப்பது போன்று காட்ட முற்படுகின்றார்கள். இது தானாக ஏற்பட்ட மாற்றம் அல்ல, அது திட்டமிட்டு உருவாக்கப்படுகின்றது. ஆகவே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் அவர்கள் ஒரு சவால் நிறைந்ததாக இருக்கின்றது. ஆகவே அவர்கள் இதை எப்படியாவது அறுவடை செய்ய வேண்டும் என்பதற்காக இப்படியான ஒரு நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஒரு வேறு விதமான ஒரு பின்னணியோடு அவர்கள் வேலை செய்கின்றார்கள். ஆகவே மக்களிடையே இன்றும் இருக்கின்றது, அதாவது இந்த அரசாங்கத்தின் மீது ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கின்றது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல மக்களுடைய அபிப்பிராயங்கள் என்பது மெல்ல மெல்ல மாறத் தொடங்கி இருக்கின்றது. ஆரம்பத்திலே ஜனாதிபதி தேர்தலில் இருந்த அந்த மாற்றம் ஒரு எதிர்பார்ப்பு என்பது இப்போது நாங்கள் இன்று மார்ச் மாதம் 12ஆம் தேதி இன்றைய நிலையிலே எங்களுடைய மக்களுடைய நிலைகளை பார்த்தால் அன்ரோமர் திசநாயக்க அரசாங்கத்தின் மீதான எதிர்பார்ப்புகள் என்பது செப்டம்பர் 21ஆம் தேதி தேர்தலுக்கு பின்னர் அவர் மீது ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததோ அந்த நிலைமை கிட்டத்தட்ட 5 மாதங்களுக்கு பின்னர் சற்று தமிழ் மக்களுடைய நிலைகளிலே ஒரு வீழ்ச்சி கண்டிருக்கின்றது என்பதை தான் நாங்கள் இந்த இடத்துல பதிவு செய்ய முடியும். அந்த வீழ்ச்சிகளையும் சரி கட்டக்கூடிய வகையிலே அவர்கள் பல்வேறு வழிமுறைகளிலே அவர்கள் வேட்பாளர்களை விலை கொடுத்து வேண்டுகின்ற நிகழ்ச்சிகள் அவ்வாறு வேட்பாளர்களாக்கி அவ்வாறு வந்துவிட ஒரு ஆளுங்கட்சி என்ற ஒரு பின்புலத்திலே அவர்கள் வெற்றி பெற்று விடலாம் என்று நம்புகின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். சிறப்பு ராமேந்திரன், இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து மிகவும் சுருக்கமாக உள்ளூராட்சி தேர்தல் நடைபெற இருக்கின்ற நிலைமையில் தமிழர் தரப்புடைய நிலைப்பாடு, அருணகுமார திசநாயக்காவுடைய கட்சி அவர்கள் அந்த
வடக்கு கிழக்கில் வெற்றி பெற்றால் அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள், இதன் பின்னணியில் அவர்களுக்கு உரமூட்டும் வகையில் புலம்பெயர்ந்த நாடுகளிலிருந்து தமிழர்கள் செயல்படுவது தொடர்பாகவும் உயிருடைய தமிழ் உறவுகளுக்கு விடயங்களை எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். ராமேந்திரன். நிச்சயமானது. நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.